வணக்கம். புதிய தலைமுறையின் விரைவுச் செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் செட்டிகுளம், விஜயாபதி, குட்டம் ஆகிய கிராமங்களின் கடற்கரை பகுதியில் விதிமுறையை மீறி கனிம மணல் அள்ளப்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். உவரி கிராமத்தில் கனிம மணல் அளவுக்கு அதிகமாக அள்ளப்பட்டதால் கடல் அரிப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஊருக்குள் புகுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிம மணல் அள்ளப்படுவதை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவினர் 1 மாதத்திற்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் இன்று முதல் 14ஆம் தேதி வரையிலும் 19ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலும் 6 இடங்களில் ஆய்வு நடத்த உள்ளனர். மூத்த துணை ஆட்சியர், நில அளவைத்துறையின் உதவி இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். உதகை தாவரவியல் பூங்கா அருகே 10 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில் பழங்குடியினருக்கான பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் 984 பேர் அமரக்கூடிய வகையில் 2 தளங்களுடன் இந்த மையம் கட்டப்படும் எனவும் இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தென் கடலோரம் கிடைக்கும் கனிமங்களுக்கு சர்வதேச சந்தையில் கிடைக்கும் விலை குறித்து பார்ப்போம். கார்னட் கனிமம் 1 டன் 6000 ரூபாய் முதல் 18000 ரூபாய் வரையும், ஜெர்கான் 1 டன் 18000 முதல் 48000 ரூபாய் வரையும் விற்பனையாகிறது. இல்மனைட் 1 டன் 48000 ரூபாய் முதல் 72000 ரூபாய் வரையும், ரூடைல் கனிமம் 1 மெட்ரிக் டன் 1,83,000 வரையும் விற்கப்படுகிறது. அனுமதியின்றி கனிம மணல் எடுத்தது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள தமிழக அரசின் சிறப்பு குழுவினர் அளிக்கும் அறிக்கையை பொறுத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயந்தி நடராஜன் இதனை தெரிவித்தார். மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வந்த உபரி நீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 1 வார காலமாக வெளியேற்றப்பட்டு வந்த உபரி நீர் அணைக்கான நீர்வரத்து குறைந்ததை அடுத்து நேற்று முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. அணையின் தற்போதைய நீர்மட்டம் 120 அடியாக உள்ளது. நீர் இருப்பு முழு கொள்ளளவான 93.4 TMC ஆக இருக்கிறது. ஒகேனக்கல் அருவியில் மீண்டும் பரிசல் பயணம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு தற்போது 21,000 கன அடியாக குறைந்துவிட்டது. இதனால் பரிசல் பயணத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதே சமயம் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை இன்னும் நீடிக்கிறது. கொள்ளிடம் வழியாக திறக்கப்பட்ட காவிரி உபரி நீர் காரணமாக கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் ஏரியின் நீர்மட்டம் 42 அடியாக உயர்ந்துள்ளது. ஏரியை தூர்வார வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள மஞ்சளார் அணை வறண்டு போனதால் அந்த பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. கடந்த 3 வருடங்களாக இந்த பகுதியில் பருவமழை பொய்த்துள்ளதால் தற்போது அணையில் 5 அடி அளவு மட்டுமே தண்ணீர் உள்ளது. அணை கட்டப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஒரு முறை கூட தூர்வாரப்படாததால் அணையில் 20 அடி உயரத்திற்கு மண் சேர்ந்துள்ளது. சேலம் அருகே குருபப்பட்டி என்ற இடத்தில் புளிய மரத்தின் மீது கார் மோதியதில் தாய் மற்றும் மகன் இருவரும் பலியாகினர். கொங்கனாபுரம் பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் கணேசகாந்தி என்பவரது மனைவி, மகன் உள்ளிட்ட 8 பேர் அந்தியூர் கோவிலுக்கு சென்று திரும்பிய போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடுருவலை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயும் போர் மூழ்குவதற்கு இந்தியா காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதால் மத்திய அரசு அமைதி காப்பதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இந்திய எல்லையான காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு 10 மணி அளவில் பாகிஸ்தான் படையினர் தாக்குதலில் ஈடுபட்டனர். 48 மணி நேரத்தில் பாகிஸ்தான் நடத்தும் 5வது தாக்குதல் இது என கூறப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவத்தினரும் துப்பாக்கியால் சுட்டனர். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை நிறுத்தும் வரை பாகிஸ்தானுடன் இனி இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று பிரதமர் மன்மோகன் சிங்கை பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. அந்நாட்டுடனான ராஜதந்திர உறவுகளை குறைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உணவு பாதுகாப்பு மசோதா மீது நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதாவில் திருத்தம் செய்யுமாறு திமுக, அதிமுக உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன.
தகவல் உரிமை சட்டத்திலிருந்து அரசியல் கட்சிகளுக்கு விலக்கு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவும் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. உணவு பாதுகாப்பு மசோதாவை பாரதிய ஜனதா ஆதரிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பல ஆண்டுகளாக நாட்டை ஆண்டு வரும் காங்கிரஸ் கட்சியால் வறுமையை ஒழிக்க முடியவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். அடிப்படையான உணவை கூட சாதாரண குடிமகனுக்கு உறுதி செய்ய காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டினார். 60 ஆண்டுகளாக மக்களுக்கு எதுவும் செய்யாத காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவுக்கு வரும் என பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவரும் குஜராத் முதலமைச்சருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் லால் பகதூர் சாஸ்திரி மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் மத்திய அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக கூறினார். ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். ஜனதா கட்சியையும் அவர் பாரதிய ஜனதாவுடன் இணைத்துள்ளார். டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்த சுப்பிரமணியன் சுவாமி முறைப்படி தம்மை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். மேற்கு வங்கத்தை பிரித்து கூர்காலந்து தனி மாநில அறிவிப்பை 1 மாதத்திற்குள் வெளியிட வேண்டும் என்று கூர்கா ஜனமுக்தி மோர்ச்சா மத்திய அரசுக்கு கெடு விதித்துள்ளது. இக்கோரிக்கையை வலியுறுத்தி 9வது நாளாக டார்ஜிலிங், குர்சியோங் உள்ளிட்ட நகரங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கிஸ்துவார் மாவட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை ரஜோரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பரவியதால் 5 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட முயன்ற பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அருண்ஜேட்லி, அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அவினாஷ் கண்ணா, மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபா முப்தி ஆகியோர் வெளியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். விண்வெளியில் நேற்று முதல் 3 நாட்களுக்கு எரிகல் பொழிவு நிகழும் என விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். இந்த அபூர்வ நிகழ்வை பொதுமக்கள் வெறும் கண்களால் காணலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் கண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.